வணக்கம் பிள்ளைகளே. சுட்டிகளும் மடக்கைகளும் 2 என்கின்ற அலகை கணித பாடத்திலே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியிலே எண்களினுடைய மடக்கைகளை கூட்டல், செயற்பாட்டுக்குட்படுத்துதல், கழித்தல் மற்றும் மடக்கியை ஒரு எண்ணால் பெருக்குதல் அல்லது வகுத்தல் போன்றவற்றை இப்பொழுது பார்ப்போம். இரு எண்களின் மடக்கைகளை கூட்டுதல் இங்கே இருக்கின்றது. 2.5 மடக்கை இருக்கின்றது. 0.175 மடக்கை இருக்கு. எனின் இந்த ஆகிய 2 எண்களின் மடக்கைகளை கூட்டுக என்று சொல்லும்போது, அதாவது இந்த 2 மடக்கைகளையும் கூட்டுதல் என நாம் விளங்கிக் கொண்டு அதை இவ்வாறு எழுதலாம். 2.5 மடக்கையையும் 0.175 மடக்கையும் கூட்டுதல் என்று சொல்லும் பொழுது அவற்றின் மடக்கைகள் இங்கே தரப்பட்டு 0.3979 இது 1.243 இந்த மடக்கைகளை கூட்டுவதற்கு எவ்வாறு நாம் அதை மேற்கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். அதற்காக நாம் இந்த மடக்கைகளை சிறப்பியல்புகள் தனியாகவும் தசம கூட்டுகள் தனியாகவும் பிரித்து எழுதலாம். எழுதிக்கொண்டு இங்கே பார்க்கின்ற பொழுது இது பாவன், இதுதான் சிறப்பியல்பு, அதனை தனியாக எழுதி தசம கூட்டை தனியாக எழுதுகிறோம். இது ரெண்டையும் சேர்த்தது தான் இந்த மடக்கை. இனி நாம் தசம கூட்டுகளை தனியாக கூட்டலாம். இந்த தசம கூட்டை இங்கே தனியாக எடுத்து கூட்டுகின்ற பொழுது இவ்வாறு அமையும். 9, 10, 14, 6, 0 எழுதும்பொழுது இந்த சிறப்பியல்பு இங்கே தனியாக இருக்கு. இந்த தசம கூட்டுகளின் கூட்டல் இங்கே வருகிறது. அது எப்பொழுதும் நேராக இருக்கும்படியாக நாம் அதனை பேணுகின்றோம். இனி இரண்டையும் சேர்த்து எழுதினால் இவ்வாறு அமையும். எனவே இந்த 2 எண்கள் என்ற மடக்கைகளின் கூட்டல் இவ்வாறு அமையும். கூட்டுக என்று ஒரு முதலாவது. இங்கே எதை நாம் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, 2 மடக்கைகள், ஏதோ ஒரு எண்ணின் மடக்கை, இதுக்கும் ஏதோ ஒரு எண்ணின் மடக்கை. இப்போ இங்கே நாம் இந்த மடக்கைகளை கூட்டுவதை பற்றிய ஒரு பயிற்சியைத்தான் பார்க்கின்றோம். இந்த முதலாவது மடக்கையை நாம் சிறப்பியல்பு தனியாகவும் தசம கூட்டு தனியாகவும் பிரித்து எழுதுகின்றோம். அதே போன்றும் அடுத்த மடக்கையும் அவ்வாறு சிறப்பியல்பு தனியாக கூட்டல் தசம கூட்டு. இனி சிறப்பியல்புகளை ஒன்றாகவும் தசம கூட்டுகளை ஒன்றாகவும் அருகருகாக எழுதுகின்ற பொழுது இந்த சிறப்பியல்புகளின் சுருக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இது மறை 2, இது மறை 1, ரெண்டையும் சேர்த்தால் மறை 3. இந்த தசம கூட்டுகளின் கூட்டல் 1.390 வருகின்றது. இதை கூட்டுகின்ற பொழுது இதை நாம் மேலும் பிரிக்கலாம். இதை சிறப்பியல்பாக எழுதி இதை தசம கூட்டாக வைத்திருக்கலாம். அப்படி பார்க்கின்ற போது இங்கே இன்னும் ஒரு சுருக்கம் இருக்கின்றது. இது மறை 3, இங்கே நேர் 1 சேர்த்தால் மறை 2 கூட்டல் இந்த தசம கூட்டு. இனி இரண்டையும் சேர்த்தல். இந்த 2 மடக்கைகளையும் கூட்டுவதற்கு இவ்வளவு செயற்பாடுகளை நாம் ஏன் இங்கே செய்து காட்டுகின்றன என்று அங்கே இதை கூட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்பதை காட்டும். ஆனால் நாம் அதனை நேரடியாகவும் இப்படி எழுதி கூட்டலாம். மிகவும் இலகுவானது, ஞாபகம் வைத்து செய்ய வேண்டும். இந்த 2 மடக்கைகளும் வேறு எழுதி கூட்டலாம். 4 மட்டும் 12க்கு 2 எழுதி 1 மீதி. இங்கே 8ஓடு அதை கூட்டி 9, 1 10, 1 மீதி, 7 9, 6 மேலும் 13, 1 மீதி. இங்கே பார்க்கின்ற போது இந்த தசம எண்கள் 2ஐயும் கூட்டுகின்ற போது மறை 3, அங்கே எம்மிடம் 1 இருக்கின்றது. மறை 3க்கும் நேர் 1க்கும் வித்தியாசம் மறை 2. இங்கே 1 இருக்கின்றது தசம். இது 2ஐயும் கூட்டுகின்ற பொழுது நமக்கு மறை 3, அதில் இந்த 1ஐ கழித்து விட்டால் மறை 2. சுருக்கமாக இவ்வாறு நாம் செய்து கொள்ளலாம். இவ்வளவும் தேவை இல்லை. ஆனால் அங்கே என்ன மாதிரி நடைபெறுகின்றது, இது எவ்வாறு சிறப்பியல்பையும் தசம கூட்டலையும் பிரித்தெழுதி, அதாவது 2ஐயும் வெவ்வேறாக எழுதி எவ்வாறு இந்த கூட்டலை செய்து முடிக்கலாம் என்பதற்குரிய சுருக்கம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு வினாவை நாம் பார்க்கின்ற பொழுது முழுவதுமாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இது பாவன் தசம் 7372 2.27742. இது 2 எண்களினுடைய மடக்கை. இதனை நாம் சிறப்பியல்பு தனியாகவும் தசம கூட்டு தனியாகவும், அதே போன்று இந்த மடக்கையையும் சிறப்பியல்பு தனியாகவும் தசம கூட்டு தனியாகவும். இனி சிறப்பியல்புகளை நாம் மடக்கையின் சிறப்பியல்புகளை தனித்தனியாகவும் தசம கூட்டுகளை தனியாகவும் எடுத்து கூட்டலாம். இங்கே மறை 1ம் நேர் 2ம் நேர் 1. தசம கூட்டுகளின் இந்த இவற்றினுடைய கூட்டல் 1 தசம் என்று இவ்வாறு இருக்கின்றது. இதனை மேலும் பிரித்து இவ்வாறு எழுதலாம். சிறப்பியல்பு ஒன்றாக எழுதி
இப்பொழுது சிறப்பியல்பு 2ஆக மாற தசம கூட்டி இவ்வாறு இருக்கின்றது. அதனை நாம் சேர்த்து இவ்வாறு எழுதி கொள்ளலாம். எனவே இப்பொழுது 2 மடக்கைகளை கூட்டுதல் பார்த்தோம். இனி மடக்கைகளை கழித்தல் பார்ப்போம். இங்கே 2 மடக்கைகளின் கழித்தல் தரப்பட்டிருக்கின்றது. இது உங்களுக்கு எண் மாதிரி தெரிந்தாலும் இதை நான் இங்கே சொல்லி வைக்கின்றேன். இது ஒரு எண்ணினுடைய மடக்கை, இது இன்னொரு எண்ணினுடைய மடக்கை. இந்த மடக்கையிலிருந்து இந்த மடக்கையை கழித்தல். அதற்கு நாம் இந்த மடக்கையை சிறப்பியல்பினதும் தசம கூட்டினதும் கூட்டாக இப்படி எழுதலாம். அதே போன்று கழித்தல் செயற்பாடு இதை அடைப்புக்குறிக்குள் நான் 2ஆக பிரித்து எழுதுகின்றேன். இந்த மடக்கையினுடைய சிறப்பியல்பு 1 தசம கூட்டி இது. இனி நாங்கள் அடைப்புக்குறியை நீக்கலாம். அடைப்புக்குறியை நீக்குகின்ற பொழுது இவ்வாறாமே இந்த மறையால் இங்கே ஒன்றை பெருக்கின்ற போது இந்த சிறப்பியல்பு மறையாக மாறுகின்ற போது அதை நாம் மேலே இட வேணும் பிரிகோடா. இது சிறப்பியல்பு, இது மறையால் பெருக்கின்ற போது மறை ஒன்றுன்னா வரப்போகின்றது. அதை நாம் மேலே இடுவோம். கூட்டல் போட்டு மறை 1 பாவன். இந்த மறையால் இந்த நேரை பெருக்கும்போது மறை. இப்பொழுது இந்த தசம கூட்டு மறை எண்ணாக மாறிவிட்டது. இனி நாம் சிறப்பியல்புகளை ஒன்றாகவும் தசம கூட்டுகளை வேறாகவும் இங்கே மாற்றி எழுதும். இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது இதிலே இருக்கக்கூடியது இந்த தசம கூட்டிலேருந்து இந்த தசம கூட்டை கழிக்கும் பொழுது இது பெரிய எண்ணாக இருக்கின்றது. 0.6 0.5 விட பெரியது. இதை கருத்தில் கொண்டு நான் என்ன செய்கின்றேன், இந்த பாவனை இங்கே தனியாக வைத்துக்கொண்டு இந்த சிறப்பியல்பை இதோடு கூட்டி எழுதுகின்ற பொழுது சேர்த்தல் இந்த சிறப்பியல்பை கொண்டு வந்து இது இந்த தசம கூட்டுடன் சேர்க்கின்ற போது 1.5403 கிடைக்கும். இப்பொழுது இந்த எண் பெரிய எண்ணாக வந்துவிட்டது இதை விட. எனவே இதிலிருந்து இதனை கழித்தால் நமக்கு நேரெண் கிடைக்கும். இது இப்படியே வைத்து நாம் கழித்தால் இது சிறிய எண், இது பெரிய எண். இதிலிருந்து இதை கழிக்கும் போது உங்களுக்கு மறை எண் தான் கிடைக்கும். தசம கூட்டு மறையாக வரும். நாங்கள் தசம கூட்டை எப்பொழுதும் நேராக வைத்திருக்க முயற்சிக்கின்றபடியால் இந்த எண்ணை இதெல்லாம் பெரிதாக்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சிறப்பியல்பை இதுடன் சேர்த்து எழுதுகின்றேன். நேர் ஆக இருக்கின்ற சிறப்பியல்பை கொண்டாந்து இதோட கூட்டி எழுதி இனி கழிக்கும். இதிலிருந்து இதை கழிக்கும் போது இது இப்போ 2ஐயும் சேர்த்து எழுதலாம். இதையும் நாம் சுருக்கமாக எழுதலாம். எழுதி எவ்வாறு கழிக்கலாம் என்பதை பார்ப்போம். இங்கே இந்த மடக்கை மேலே எழுதப்பட்டு கழித்தல் இந்த மடக்கை கீழே எழுதப்பட்டு 3லிருந்து 4 கழிக்க முடியாது. இங்கே இருந்து 1 எடுத்து 13லிருந்து 4 கழித்தால் 9. இதில் 9 இருக்கும். 7 கழித்தால் 2. இங்கே 4லிருந்து அங்காலே 1 போய்விட்டது 3. இங்கே இருந்து 1 எடுத்தால் இனி 13. 13ல் 4 கழித்தால் 9. இங்கே இருப்பது 4. 4 கழிக்க இயலாது. இங்கே இருந்து 1 எடுத்தால் 14ல் 6 போனால் 8. இனி தசம். இங்கே இருந்து 1 எடுத்து விட்டோம். இங்கே 0 இருக்கும். 0லிருந்து 1 கழிக்க வேண்டும். 0லிருந்து 1 கழித்தால் எங்களுக்கு கிடைப்பது மறை 1. இவ்வாறு நாம் சுருக்கமாக எழுதி கொள்ளலாம். மற்றொரு கழித்தலை பார்ப்போம். இங்கே 2 மடக்கைகளின் கழித்தல். மடக்கையின் சிறப்பியல்பாகவும் தசம கூட்டாகவும் இதனை மாற்றுகின்றேன். அதே போன்று அதனை அடைப்புக்குறிக்குள்ளே மாற்றுகின்றேன். ஏனென்றால் இங்கே கழித்தல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய எண்களை பெருக்கப்பட போகின்றோம். அடைப்பை நீக்குகின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் இது மறை 1 மறையால் பெருக்கின்ற போது நீர் 1ஆக மாறிவிடும். இந்த சிறப்பியல்பு இந்த தசம கூட்டு மறையாக மாறிவிட்டது. இனி நாம் சிறப்பியல்புகளை அருகருகாகவும் தசம கூட்டுகளை அருகருகாகவும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த எண்ணை விட இது பெரிய எண். இது 0.06 இது 0.1 இது பெரிய எண். எனவே இந்த தசம கூட்டு இந்த தசம கூட்டை கழிக்கின்ற போது நமக்கு மறை எண் தான் வரும். பெரிய எண் மறை எண்ணாக. ஆகவே தசம கூட்டை நேராக பேணுவதற்காக இந்த சிறப்பியல்பை இதோடு சேர்க்கிறேன். சேர்த்த உடனே இதை விட இது பெரிய எண்ணாக வந்து இதிலிருந்து கழிக்கலாம். கழித்தா தசம கூட்டு நமக்கு நேராக கிடைக்கும். அதை மறை 3ஓடு சேர்த்து எழுதலாம். இப்பொழுது நாம் ஒரு எண்ணின் மடக்கை முழு எண்ணால் பெருக்குதல் வகுத்தல் ஆகியவற்றை பார்ப்போம். இங்கே 0.29 மடக்கை தரப்பட்டிருக்கின்றது. அதன் 2 மடங்கை காண்க.
என்று சொல்லும் பொழுது நாம் பெருக்கல் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. 2 தரம் 0.29 மடக்கு என்று சொல்லும் பொழுது 2 எழுதி 0.29 மடக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. எனின் அட்டவணையில் பார்த்து தரப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் 2ஆல் பெருக்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது நாம் இதனை மடக்கையை சிறப்பியல்பாகவும் தசம கூட்டாகவும் அடைப்பு குறிக்குள் 2 பிரிவுகளாக எழுதி கொள்ளலாம். இப்பொழுது தனித்தனியே நாம் 2ஆல் அவற்றை பெருக்குகின்ற போது சிறப்பியல்பை பெருக்குகின்ற போது 2ஆலே மறை ஒன்றை பெருக்குகின்ற பாட்டுவாயின்னு எழுதுகின்றோம். அடுத்ததாக தசம கூட்டை 2ஆல் பெருக்குகின்ற போது இவ்வாறு வரும். இனி 2ஐயும் சேர்த்து எழுதுகின்ற போது நமக்கு மடக்கை கிடைக்கும். இந்த எண்ணினுடைய மடக்கையின் 2 மடங்கு என்பது 2ஆல் அந்த மடக்கை அந்த எண்ணினுடைய மடக்கையை பெருக்கி வரும். மற்றொன்றை பார்ப்போம். இங்கே இன்னும் ஒரு எண்ணின் மடக்கை தரப்பட்டிருக்கு. அதனுடைய 3 மடங்கு கேட்கப்பட்டிருக்கு. எனவே 3ஆல் அதனை பெருக்க வேண்டும். 0.0325 என்ற எண்ணின் மடக்கையை 3ஆல் பெருக்க வேண்டும். இங்கே மடக்கை அட்டவணையில் பார்த்து இங்கே தரப்பட்டுள்ளது. அவருடைய மடக்கை இது எண்ணின். இதனை 3ஆல் பெருக்குகின்ற போது மேலே செய்தது போன்று மடக்கையை நாம் சிறப்பியல்பாகவும் தசம கூட்டாகவும் 2 பகுதிகளாக பிரித்து எழுதிவிட்டு தனித்தனியே 3ஆல் பெருக்கவும். இது மறை 6. இது இவ்வாறு. இனி சேர்த்து எழுதலாம். அதற்கு முன் நாம் இங்கே 1 தசம் என ஆரம்பிக்கின்ற தசம கூட்டு அதனை நாம் சிறப்பியல்பாகவும் மேலும் பிரிக்கலாம். சிறப்பியல்பு என்பது 0 தசம் என்று ஆரம்பிக்க வேண்டும். சிறப்பியல்பு இங்கே முன்னுக்கு இருக்கின்றோம். இனி சிறப்பியல்புகளை சுருக்கினால் மறை 5.5335 இவ்வாறுதான் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒரு பெருக்கல் வருகின்றது. ஒரு எண்ணினுடைய மடக்கே தரப்பட்டிருக்கின்றது. அதனை 2இல் 1ஆல் பெருக்க வேண்டும். அரை மடங்கால் பெருக்கும். எனவே அந்த பெருக்கலை நாம் இவ்வாறு எழுதி கொள்ளலாம். அரை தர இந்த எண்ணினுடைய மடக்கை இங்கே தரப்படும். அரையால் பெருக்குதல், அதாவது 2இல் 1ஆல் பெருக்குதல் என்னும் பொழுது எங்களுக்கு 2ஆல் வகுத்தல் வருகின்றது. 2.6284 வகுக்க வேண்டும் 2ஆல். அரையால் பெருக்குதல் என்பது 2ஆல் வகுத்தலுக்கு சமம். எனவே மடக்கைகளின் வகுத்தலாக இது இருக்கின்றது. ஒரு மடக்கையை ஒரு முழு எண்ணால் வகுத்தல். இப்பொழுதும் நாம் இதை தசம கூட்டாகவும் சிறப்பியல்பாகவும் மாற்றி எழுதும். சிறப்பியல்பு தசம கூட்டு. சிறப்பியல்பை தனியாக வகுக்க வேண்டும். தசம கூட்டை தனியாக வகுத்து கூட்டு. மறை 2ஆல் வகுத்தால் மறை 1 கூட்டல். இந்த தசம கூட்டை 2ஆல் வகுக்கின்ற பொழுது இவ்வாறு 3 1 4 2 முறை சேர்த்தெழுதினால் இங்கே நமக்கு சாதகமாக அமைந்திருப்பது இது மறை 2ஆக இருக்கின்றது. மறை 2ஆல் வகுக்கலாம். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தை இப்பொழுது பார்க்கலாம். இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு எண்ணின் மடக்கை தரப்பட்டிருக்கின்றது. அதை 2இல் 1ஆல் பெருக்க வேண்டும். மடக்கையை இவ்வாறு எழுதுகின்ற பொழுது இதனை 2ஆல் வகுத்தல் என்ற அர்த்தம். இனி இந்த மடக்கையை சிறப்பியல்பாகவும் தசம கூட்டாகவும் மாற்றி எழுதுகின்ற பொழுது இனி நாம் தனித்தனியாக இவற்றை வகுக்கின்ற பொழுது இது மறை 1. அதனை வகுக்க வேணும் 2ஆல். அது கஷ்டமாக இருக்கின்றதுங்கள். மறை 1ஐ 2ஆல் வகுத்தால் எமக்கு அது பின்னமாகத்தான் கிடைக்கும். நாங்கள் எப்பொழுதும் சிறப்பியல்பை நிறைய எண்ணாக வைத்திருக்க யோசிக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு சிறப்பியல்பு நிறைய எண்ணாக வர வேணும் என்றால் இது 2ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக மாற்றப்பட வேண்டும். இது மறை 1. இதோடு இன்னும் ஒரு மறை 1ஐ சேர்த்து விட்டால் மறை 2 ஆகும். இந்த கூட்டலுக்குள்ளே மறை 1ஐ மீண்டும் சேர்த்தால் அதுக்கு எதிர் செயற்பாடு நேர் 1ஐ சேர்க்க வேண்டும். அப்போதான் பெறுமதி மாறாமல் இருக்கும். இதை மறை 2 ஆக்குவதற்காக மறை 1ஐ இதோடு சேர்த்தால் நேர் 1ஐ எதிர் செயற்பாட்டுக்கு நாம் அருகே வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டும் சேர்ந்தால் 0. எனவே இது 2ஐயும் சேர்த்து இப்பொழுது மறை 2 ஆகவும் இந்த சிறப்பியல்பு இங்கே இருக்கிற 1ஐ இதோடு சேர்த்து நாம் எழுதுகின்றோம். இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். இனித்தான் நாம் வகுத்தலை மேற்கொள்ள வேண்டும். மறை 2ஆல் சிறப்பியல்புடன் சேர்ந்து ஒரு மடக்கையாக இருக்கின்றது. இதையும் 2ஆல் வகுக்கின்றோம். இதனை வகுக்கின்ற பொழுது மறை 1, இதை வகுக்கின்ற போது இது. இனி சேர்த்தல். இந்த செயற்பாடு விளங்கினால் உங்களுக்கு இலகுவான
இதனுடைய நோக்கம் எப்பொழுதும் மடக்கையின் சிறப்பியல்பை நாம் நிறைய எண்ணாக பேணுவது. மறை ஒன்றை இரண்டால் பார்த்தால் மறை அரி என்று வந்துவிடும், அது நிறைய எண் அல்ல. மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே ஒரு எண்ணின் மடக்கை தரப்படும், அதனுடைய 1/3 மடங்கு, அதாவது 3ஆல் அதனுடைய மடக்கை வகுக்க வேண்டும் என்று அர்த்தமாகின்றோம். வார எழுதி 3ஆல் வகுக்கின்ற பொழுது நாங்கள் இங்கே பார்த்தா அதே பிரச்சனை இங்கே வருகின்றது. நாம் சிறப்பியல்பாகவும் தசம கூட்டாகவும் எழுதுகின்ற பொழுது மறை ஒன்று, அதனை 3ஆல் வகுக்க வேண்டிய கட்டம் வருகின்றது. ஆனால் நாம் அதனை சிறப்பியல்பை நிறைய எண்ணாக பேணுவதற்காக இது 3இன் மடங்காக இருந்தால் எங்களுக்கு இலகுவானது. ஆகவே இதை மறை 3 ஆக்குவதற்கு இதோடு இன்னும் மறை 2 சேர்க்க வேண்டும். இதோட மறை 2 சேர்த்து அதுக்கு எதிர் செயற்பாடு நேர் 2ஐயும் இதுக்குள்ளே சேர்க்க வேண்டும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து மறை 3 ஆகின்றது. இந்த சிறப்பியல்பு அந்த தசம கூட்டோடு சேர்ந்து ஒரு மடக்கை ஆகும். இப்பொழுது தனித்தனியாக நாம் 3ஆல் வகுக்கலாம், வகுத்து கூட்டலாம். இங்கே மறை 3ஆல் வகுக்கின்ற போது நமக்கு 1, இந்த மடக்கையை நாம் 3ஆல் வகுக்கின்ற பொழுது 2க்குள்ளே அடங்காது. 24க்கு 8 முறை 2 மிச்சம், 20க்கு 6 3 18 2 மிச்சம், 24க்கு 8 24 போக இங்கே 2க்குள்ளே அடங்காத 0. இனி 20க்கு 6 18 என்று போகலாம். இங்கே எங்களுக்கு 5 தசமதான எண்கள் வருகின்றன. இதை நாங்கள் 4 தசமதான எண்ணாக மாற்றுவதற்கு இதனை மட்டம் தட்டுவோம். அப்பொழுது எங்களுக்கு இது 8 1 என கிடைக்கும். 4 தசமதானங்களுக்கு மட்டம் தட்டி கொடுக்கும் இந்த தசம கூட்டு. இவ்வாறு நாம் ஒரு எண்ணின் மடக்கையை ஒரு முழு எண்ணால் வகுக்க வேண்டும். வகுக்கின்ற பொழுது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது மடக்கையின் சிறப்பியல்பு எப்பொழுதும் நிறைய எண்ணாக பேணுதல். சாராம்சம்: மடக்கைகளின் கூட்டல், கழித்தல், மடக்கைகள் ஒரு முழு எண்ணால் பெருக்கல், வகுத்தல் ஆகியவை பற்றி இந்த அலகில் கற்றுக்கொண்டோம்.